யாரோ சொன்னாங்க ஒரு பேர் டைட்டில் வச்சாங்க. யார் டைட்டில் வச்சது? என்ன டைட்டில்? அது நீயே சொல்லு. நீங்க சொல்லுங்க. அவர் டைட்டில் வச்சிருக்காரு. இவரெல்லாம் கேப்டனுடைய பழைய நண்பர்கள். எனக்கு நண்பர் அவரு. இளைய புரட்சி கலைஞர் டைட்டில் வச்சிருக்காரு. அவருக்கு நன்றி தெரிவிச்சிருக்கோம். அது உண்மையாகணும். அந்த டைட்டில் வந்து உண்மையாகணும். நிறைய படங்கள் வரணும். எப்படி கேப்டன் வந்து நிறைய படங்கள் நடிச்சு ஏழை மக்களுக்கு நல்லது மாதிரி பண்ணி மக்கள் கொடுத்தாரோ அது மாதிரி வந்து சண்முக பாண்டியன் நிறைய படங்கள் நடிக்கணும். இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது உங்க கையில தர என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு எப்பயுமே நான் சொல்றேன், நான் 2 படம், ஒன்னு ரமணா, சத்திரியன், இந்த 2 தான் எனக்கு எப்பயுமே நான் சூஸ் பண்ணுவேன். முருகதாஸ் சார் அதை நாங்க நல்லபடி நான் எப்பயுமே மைண்ட்ல வச்சிருந்தேன். ஆடியோ லான்ச்ல அவரே சொல்லிட்டு போனாரு, எடுத்த ரமணா 2 நான் எடுக்க ரெடி, நீங்க ரெடி ஆயிட்டு வாங்கன்னாரு. அது நடந்தா வெல் அண்ட் குட். நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் 10 வருஷம் கழிச்சு வரேன். அம்மா என்ன வீட்லயே இருந்து பார்த்துட்டாங்க. நான் வெளியே போகணும், நடிக்கணும்னு அவங்களுக்கும் எவ்வளவு ஆசை எல்லாம் இருந்தது. அதெல்லாம் தாண்டி இருந்தாலும் அப்பா கூட இருந்தாகணும் அந்த சுச்சுவேஷன் இருந்தனால அம்மாவுக்கு வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு நான் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அவங்கள அறியாம அவங்களும் அழுதாங்க. அண்ணனும் நானும் எதுக்கு அழுக ஆரம்பிச்சேன்னா, அப்பாவோட ஏஐ பார்க்கும்போது நான் தியேட்டர்ல அழுதுட்டேன். அதை அண்ணன் வெளியே பேசும்போது என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் அதனாலதான் பின்னாடி அழுதுட்டு இருந்தேன். அண்ணன் என்ன பார்த்துன்னு அண்ணா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் அந்த ரீசன். அப்பாவை வந்து அந்த பாட்டுலையும் திருப்பி மக்கள் எல்லாரும் அப்பாவை கொண்டாடுறத பார்க்கும்போது எங்களால அதை ரொம்ப நல்லா இருந்தது. எங்களை மீறி அந்த அழுகை வெளியே வந்தது. பிரஸ் மீடியா நண்பர் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. படம் வந்து படைத்தல் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்க படம் பார்த்துருப்பீங்க. இந்த டீமோட மிகப்பெரிய உழைப்பு. தம்பி சண்முக பாண்டியன் ஒரு நல்ல ஆக்ஷனரா இதுல பண்ணியிருக்காங்க. நீங்களாம் சப்போர்ட் பண்ணோம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த அன்பு தம்பிக்கு என்னோட நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் ப்ரொடியூசர் சார், அப்புறம் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண சுதீஷ் சார், அப்புறம் கேகேஆர் அண்ணா, ரமேஷ் அண்ணா, நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு படத்தை கொடுத்துருக்கோம். நன்றி, வணக்கம். பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு என்னுடைய மாலை வணக்கம். ஒரு நல்ல காவியத்துல நானும் இருக்குங்கிற ஒரு பெருமையா இருக்கு. பிரஸ் அண்ட் மீடியா சப்போர்ட் பண்ணணும். இதை மக்களை எடுத்து போகணும்னு நினைக்கிறேன். பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு வணக்கம். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை தியேட்டருக்கு கொண்டு வந்துட்டு இப்போ உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் இதை நீங்கள் தான் கொண்டு போகணும். கண்டிப்பாக உங்களோட ரிவ்யூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ண அண்ணன் பரமசிவம் அண்ணன், கேகேஆர் சார், இதை இவ்வளோ பெரிய கிராண்ட் ரிலீஸாக கொடுத்த சுதீஷ் சார், அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பாக இதை எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துருவீங்க நம்புகிறேன். நன்றி. பிரஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். படம் வந்து நீங்க எல்லாரும் பார்த்திருக்கீங்க, நல்ல ரிவ்யூ சொல்லியிருக்கீங்க. நன்றி. நீங்க தான் வந்து இந்த படத்தை மக்களுக்கு நல்லபடியா சேர்க்கணும். எப்படி நீங்க உங்களுக்கு என்ன ஆக்சுவலா ஃபீல் ஆச்சு படத்துல, நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்களோ அதை மக்களுக்கு நல்லபடியா சொல்லி நீங்க வந்து படத்தை இன்னும் ஒரு ஸ்டெப் மக்களுக்கு நீங்க ரீச் பண்ண வைப்பீங்கன்னு நான் நம்புறேன். நாங்க எல்லாரும் எங்க பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம். நீங்க உங்களோட ரிசல்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்க. படம் எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருந்தா இல்லையா, என்ன பெட்டர்மெண்ட் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ட்டு. அதே மாதிரி அப்பாவோட ஏஐ வந்திருக்கு படத்துல. அது நிறைய பேர் வந்து வீடியோஸ் எடுத்து போடுறாங்க, நிறைய பேர் பிடிச்சிருக்கு. ஸோ பார்க்காத ஆடியன்ஸ் நீங்க போய் அதை நீங்க தியேட்டர்ல பாருங்க. அது உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த படம் நிறைய ஸ்ட்ரகிளை தாண்டி நிறைய பிரச்சனையை தாண்டி வந்திருக்கு. இப்போ ஒரு வழியா நாங்க தியேட்டருக்கு வந்துட்டோம். ஆடியன்ஸ் நீங்க தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணணும். நன்றி. பத்திரிகை நண்பர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த படைத்தலைவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசமாக 3-4 தேதி போட்டு அப்படியே தள்ளி வந்துச்சு. அப்போ சண்முக பாண்டியன் வந்து இப்போ தள்ளிதான் போகுது, தேட்டர் கிடைக்கல அப்படின்னு. அப்போ டைரக்டரும் ப்ரொடியூசரும் வந்து இதை பார்த்தாங்க. கேப்டன் ஸ்ரீகிருஷ்ணன் ஆரம்பிச்சு 20 years ஆகுது. சகாப்தம் மூலியமாக சண்முக பாண்டியனை 2014 அறிமுகப்படுத்துறோம். அதுக்கு பிறகு பெரிய கேப்பு. பெரிய படம் மறுபடியும் மீண்டும் சம வச்சு படம் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருந்தது. அப்போ வந்து சொல்லும் போது ஏன் அந்த படத்தை நம்மளே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு ஐடியா வந்து அதுக்கப்புறம் ஆரம்பிக்கும் போது வெறும் ஃபர்ஸ்ட் 120 தியேட்டர் ஆரம்பிச்சோம். அது போக போக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 375 சென்டர் போட்டிருக்கோம். ஸ்கிரீன் பற்றி அதிகமாக இருக்கும். எஃப்எம்எஸ்ல பார்த்தீங்கன்னா 150 தியேட்டர், கிட்டத்தட்ட ஒரு 500 தியேட்டருக்கு மேலே இன்னைக்கு வந்து இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ்நாட்டில் எல்லா திரையரங்களும் காலில் இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியனுடைய அந்த ஃபைட் காட்சியை வந்து மீண்டும் கேப்டனுடைய ஃபைட் அப்படியே வந்து ஞாபகப்படுத்து அந்த அளவுக்கு இருக்காது.
எங்களுடைய கட்சியால் சரி கேப்டனுடைய ரசிகர்கள் வந்து அந்த கேப்டன் வர இடத்துல வந்து எல்லாம் அன்னைக்கு அழுகுறாங்க அந்த சீனை பார்த்தா. டைரக்டர் வந்து நல்லா அவருடைய அந்த கிளைமேக்ஸ் காட்சி வந்து நான் சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதே ப்ரொடியூசரும் சரி, அண்ணன் கே அவரும் சரி, தாஸ் அவர்களும் எல்லாமே வந்து கூட இருந்து படம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ப்ரெஸ் போட்டிருக்கோம், நீங்க எல்லாம் பார்த்துருக்கீங்க. எப்படி கேப்டன் நீங்க சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே போல எங்களுடைய ஹீரோ யாரோ சொன்னாங்க, ஒரு பேர் டைட்டில் வச்சாங்க. யார் டைட்டில் வச்சது? என்ன டைட்டில்? அது நீயே சொல்லு. நீங்க சொல்லுங்க. அவர் டைட்டில் வச்சிருக்காரு. இதெல்லாம் கேப்டனுடைய பழைய நண்பர்கள், எனக்கு நண்பர் அவரு. இளைய புரட்சி கலைஞர் டைட்டில் வச்சிருக்காரு. அவருக்கு நன்றி தெரிவிச்சிருக்கோம். அது உண்மையாகணும். அந்த டைட்டில் வந்து உண்மையாகணும். நிறைய படங்கள் வரணும். எப்படி கேப்டன் வந்து நிறைய படங்கள் நடிச்சு ஏழை மக்களுக்கு நல்லது மாதிரி பண்ணி மக்கள் கொடுத்தாரோ அது மாதிரி வந்து சண்முக பாண்டியன் நிறைய படங்கள் நடிக்கணும். இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது உங்க கையில தர என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு அப்பாவோட அந்த ஒரு பாடி டபுளை வச்சு பண்ணும் போது எனக்கு வந்து ரொம்ப எமோஷனலா இருந்தேன். அன்னைக்கே நான் செட்ல ஒரு 2 வாட்டி அழுதேன். யாருக்குமே தெரியாது. நான் ரூம் போயிட்டேன். என்னால அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன் இன்னைக்குமே வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும் போதே நான் அப்பாவை ஸ்க்ரீன்ல பார்க்கணும் அழுக ஆரம்பிச்சிட்டேன். நான் அறியாமலே அழுக ஆரம்பிச்சிட்டேன். வெளியே வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கும் போது நானும் சரி அண்ணனும் சரி கண்ட்ரோல் பண்ண முடியல, பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அந்த எமோஷன் எங்களுக்கு இன்னும் இருக்கு, கஷ்டமா தான் இருக்கு. அப்பா எங்க கூட இல்லையேன்ட்டு, ஆனா மேல இருந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றாருன்னு ஒரு நல்ல நம்பிக்கையில நாங்க மூவ் ஆன் பண்ணி போயிட்டு இருக்கோம். என்ன சார்? அதுதான் சார், எங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் சார் அது. ஏன்னா எல்லாருமே அப்பாவோட பாட்டு இங்க அங்க நல்லா யூஸ் பண்றாங்க. ஆக்சுவலி இந்த பாட்டை வந்து நாங்க ரப்பர் பந்துலயோ வேற எந்த படத்துலயோ யூஸ் பண்றதுக்கு முன்னாடியே நாங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டோம். அந்த ஸோ இது இந்த நிறைய பிரச்சனை நிறைய டிலேஸ் கழிச்சு படம் வந்ததுனால எங்களுக்கு டிலேவா வந்துச்சு. ஆனா எனக்கு வந்து அந்த பாட்டு தான் வைக்க போறோம்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்பா கிட்டயும் அப்ப பெர்மிஷன் கேட்டோம். அப்பா சரின்னாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டையே நாங்க படத்துல வச்சிருந்தோம். இந்த படத்துல உங்களுக்கு ஜோடி இல்ல சார், உங்களுக்கு படத்துல ஜோடி இல்ல, அதை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? எனக்கு ஒண்ணும் இல்லைங்க. எனக்கு யானை படத்துல இருந்துச்சுன்னா யானை கூட தான் கதை. ஸோ எனக்கு அதுவே போதும். இல்ல பிரதர், அது நாங்க வந்து அது யானையை தேடி ஒரிசாவுக்கு போறதுன்னு கேக்குறீங்க? ஆமா. இல்ல அது இன்டர்வல் பார்த்த ட்விஸ்டுக்காக தான் வச்சது. இன்டர்வல் பார்த்த ட்விஸ்டுக்காக தான் வச்சது. அதுக்கப்புறம் அது நம்ம போறதுல முனிஸ்கான் தரோட வாய்ஸ் ஓவர்ல சொல்லியிருப்போம் எதுக்காக அந்த யானைக்காக அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம சொல்லியிருப்போம். யானை ஒரிசாவுக்கு தான் போச்சுன்னு எப்படி ஹீரோக்கு தெரியும்? அவங்க இன்ஸ்பெக்டர் பிடிக்கிறாருல்ல சார், அங்க ஒரிசால இருந்து தலைக்கு விலை வச்சிருக்காங்க அப்படின்னு நாங்க சொல்றோம்ல, அங்க இருந்து ஒரிசாவுக்கு அவங்க மூவ் ஆகுறாங்க. அவங்க 4 பேரை பிடிக்கிற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல அவங்க சொல்லும் போதுதான் இது ஒரிசால தான் அந்த யானை இருக்கு. ஹீரோக்கு வேற படத்துல வேற எந்த வித பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்தியாவிலன்னா ஹீரோ பிளைண்டா தான் யானை தேடிட்டு இருக்காரு. அப்ப ஒரிசாங்கும் போது அந்த ஒரிசாவை நோக்கி கிளம்புறாரு. இல்ல சார், ஏஐ ரொம்ப டஃப் சார். ஃபர்ஸ்ட் அப்படி பார்த்தா அது பாசிட்டிவா வைக்கணும் அப்படின்னா கம்ப்ளீட்டா ஒரு போர்ஷனே வச்சிருக்கலாம். ஏஐ டஃப், அதுக்கான ஒரு பட்ஜெட் இருக்கு, அதை கரெக்டா பண்ணணும், இல்லைன்னா தொட்டக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா. ஓகே, அது ஒரு சின்ன ஓகே. ஆமா, ஓகே. இப்ப அது ரமணால வந்து ப்ரொஃபஸர் வளர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க அதை எப்படி கூப்பிடுவாங்க? ப்ரொஃபஸர் தானே கூப்பிடுவாங்க. அதுல ஒரு ஸ்டூடெண்டா நீங்க இன்வைட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் ப்ரொஃபஸர் கூப்பிட்டா லாஜிக்கா தானே போகுது. அதனால சினிமா யூனிவர்ஸ்க்குள்ள கனெக்ட் ஆகுற மாதிரி அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இப்போ அவங்களோட நான் கட்டி பிடிச்சி டிவேட் பண்ணா கதையை விட்டு ரொம்ப வெளியே போயிடும். நான் யானையை தேடி போயிருக்கேன், நான் ஒன்னும் யாரையும் கட்டி பிடிச்சி ஆட போகல. சோ யானையை தேடி போனா அந்த இதுதான் கதைக்காக கொண்டு போனது. இந்த படத்துக்கு ஹீரோயின் வைக்க கூடாதுன்னோ இல்ல டியூட் வைக்க கூடாதுன்னோ எந்த இன்டென்ஷன் கிடையாது. நான் வந்து என்ன கதைக்கு தேவையோ அதை தான் நாங்க எடுத்திருக்கோம், மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. இல்ல சார், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஒரு நம்ம வந்து கதையோட பிளாட்டா வந்து
ஹீரோ வந்து சமாதானப்படுத்துற மாதிரி தான் இருக்கும். அவர் வந்து அந்த யானைக்கு மேல உள்ள பாண்டிங்க நம்ம சொல்லணுங்கிறது தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கஸ்தூரிராஜா சாருக்கு கொஞ்சம் எலாபரேட்டா இருந்துச்சு. நீங்க படம் பார்த்துட்டு வெளியே வர நிறைய ஆடியன்ஸ் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஹீரோ கஸ்தூரிராஜாவா இல்ல சண்முக பாண்டியான்னு கேள்வி கேட்கறாங்க. இல்ல சார், கதைக்கு தேவைப்படும் போது தான் இருந்துச்சு. நாங்க வைக்கணுங்கிறதுல வைக்கவே இல்லை சார், எங்கேயுமே அது வைக்கணுங்கிற இடத்துல வைக்கவே இல்லை சார். நரபலி வந்து தமிழ்நாட்டிலேயே ஏகப்பட்ட இடத்துல குழந்தைங்கள பெரியவங்க கொடுத்துருக்க அந்த காட்சி அமைப்பு இங்கே நடந்திருக்கு. ஒரிசாவில் போய் இந்த காட்சி அமைப்புகள் பண்றதுக்கு என்ன காரணம்? அது ஏனே நரபலி கொடுக்க போறாங்கன்னு சொல்றது வந்து இதுவரை இந்தியாவில இது மாதிரி ஒரு ட்ரூ இன்சிடென்ட்ல வந்து நடந்த ஒரு விஷயத்தை தான் எடுத்து வந்து வச்சிருக்கேன். இப்ப வந்து ஒரு உங்களுக்கு இப்ப சொந்த குழந்தையே கொடுக்குறாங்க போது வரும்போது உங்களுக்கு ஷாக் ஆகுது. இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அது வந்து பெருசா ஃபோக்கஸ் ஆகல. அதனால தான் ட்ரூ இன்சிடென்ட், அந்த கிளைமேக்ஸ் ட்ரூ இன்சிடென்ட் ஒரு ஈவென்ட் தான் அது. லாரன்ஸ் நடிக்கிறதா சொன்னாருங்களா அந்த டைப்ல? நீங்க இந்த படத்துக்கு அணுகுனீங்களா இல்ல அவருக்கு எந்த கேரக்டர் கொடுக்கறதா இருந்தது இல்ல கருடா ராம் தான் வந்துட்டு லாரன்ஸ் நடிக்க வேண்டிய கேரக்டர்? இல்ல வேற மாஸ்டர் எங்களுக்கு சொல்லும்போது ஆல்மோஸ்ட் நாங்க படத்தை முடிச்சிட்டோம். மாஸ்டர் எனக்கு கூப்பிட்டு பேசினாரு. பேசி அப்போ ஒரு சின்ன ஒரு முயற்சியே போயிட்டு இருந்துச்சு. டேட் இஷ்யூஸ்னால அது கரெக்டா செட் ஆகல. ஹீரோவுக்கு அடுத்த படம் இருந்துச்சு, லுக் சேஞ்சஸ் நிறைய. சண்முக இப்போ அப்பா வந்து ஏற்கனவே இந்த படத்தை பார்த்து ஃபைட் எல்லாம் பார்த்தாருன்னு சொன்னீங்க. அது எந்த ஃபைட் இதுல பார்த்தா? ஓப்பனிங் ஃபைட்டும் அந்த பொட்டு வச்ச தாங்க கூட இல்லையா, அந்த 2 ஃபைட் தான் பார்த்தேன். ஏன்னா இந்த 2 ஃபைட் தான் நான் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல எடுத்து முடிச்சிட்டோம். இந்த 2 ஃபைட் தான் அப்பா பார்த்தேன். என்ன சொன்னாரு? ராஜபீமா இல்ல சார், அது வந்து நான் இப்ப எந்த படமும் ஆரம்பிச்சுக்கிட்டு 2-2.5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த படம் நான் 2-2.5 வருஷமா தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அது வரதுக்கு முன்னாடி எனக்கு எப்படி சார் தெரியாது? அந்த கதை எனக்கு தெரியல சார். இல்ல சார், இது ட்ரூ இன்சிடென்ட் சார். இது ட்ரூ இன்சிடென்ட். இது நடந்த ஒரு ட்ரூ இன்சிடென்ட். அந்த டேரக்டர் வேற மாதிரி எனக்கு இருக்கலாம், நான் வேற மாதிரி எனக்கு இருக்கலாம் சார். கேப்டன் வந்து நடிகர் சங்கத்தில் சரி, பின்னாடி சரி, நிறைய சின்ன நடிகர்களுக்கு வளர்ந்த ஒரு ஆளுக்கு தான் உதவுறாங்க. இந்த படத்தோட பப்ளிசிட்டி, ஒரு கேஷ் ரிலீஸ்க்கு முன்னணி நடிகர்கள்லாம் யாராவது ஹெல்ப் பண்ணாங்க? குறிப்பா விஜய் சாருக்கு வந்து செந்தூரா பாண்டி கேப்டன் அவனை ஹெல்ப் பண்ணாங்க. இந்த படத்துக்கு உங்களுக்கு ஏதாவது? இல்ல எனக்கு சினிமால இருந்து எல்லாருமே நிறைய பேர் எனக்கு ட்வீட் பண்ணிருக்காங்க. கார்த்தி சார் நிறைய பேர் வந்து எனக்கு ட்வீட் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்கவுங்க யாரெல்லாம் ஹெல்ப் பண்றாங்களோ அவங்கவுங்க பப்ளிசிட்டி பண்ணிட்டு தான் இருக்காங்க. நாங்க சில பேர் கேட்டோம், அவங்களும் பண்ணாங்க. கேட்காம நிறைய பேர் பண்ணாங்க. சசிகுமார் சார் பண்ணாரு, முருகதாஸ் சார் சொல்லியிருக்காரு. நிறைய பேர் எனக்கு லைக் கால்ல பண்ணி விஷ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணாங்க. அவங்களோட சோஷியல் மீடியாலையும் போட்டிருக்காங்க. ஸோ அம்மாவுக்கு வந்து படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அம்மாவுக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலா கனெக்ட் ஆயிட்டாங்க அப்பாவை பார்த்தது. வேற ஏன்னா நான் 10 வருஷம் கழிச்சு வரேன். அம்மா என்னை வீட்லயே இருந்து பார்த்துட்டாங்க. நான் வெளியே போகணும், நடிக்கணும்னு அவங்களுக்கும் எவ்வளோ ஆசை எல்லாம் இருந்தது. அதெல்லாம் தாண்டி இருந்தாலும் அப்பா கூட இருந்தாகணும், அந்த சுச்சுவேஷன் இருந்ததுனால அம்மாவுக்கு வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு நான் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது அவங்கள அறியாம அவங்களும் அழுதாங்க. அண்ணனும் நானும் எதுக்கு அழுக ஆரம்பிச்சேன்னா, அப்பாவோட ஏஐ பார்க்கும் போதே நான் தியேட்டர்ல அழுதுட்டேன். அது அண்ணன் வெளியே பேசும்போது என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் அதனாலதான் பின்னாடி அழுதுட்டு இருந்தேன். அண்ணன் என்ன பார்த்தோன்னே அண்ணா அழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் அந்த ரீசன். அப்பாவை வந்து அந்த பாட்டுலையும் திருப்பி மக்கள் எல்லாரும் அப்பாவை கொண்டாடுறத பார்க்கும் போது எங்களால அதை ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எங்களை மீறி அந்த அழுகை வெளியே இருந்தது. எதுங்க? கேப்டன் பிரபாகரன். அது எனக்கு இப்போதைக்கு தெரியல. இப்ப நம்ம முருகதாஸ் சார் ஆடியோ லான்ச்ல சொல்லியிருக்கு. எனக்கு எப்பயுமே நான் சொல்றேன் 2 படம், ஒன்னு ரமணா, சத்திரியன். இந்த 2 தான் எனக்கு எப்பயுமே நான் சூஸ் பண்ணுவேன். முருகதாஸ் சார் அதை நாங்க நல்லபடி நான் எப்பயுமே மைண்ட்ல வச்சிருந்தேன். ஆடியோ லான்ச்ல அவரே சொல்லிட்டு போனாரு, எடுத்த ரமணா 2 நான் எடுக்க ரெடி, நீங்க ரெடி ஆயிட்டு வாங்கன்னாரு. அது நடந்தா வெல் அண்ட் குட். நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் இப்போதைக்கு சென்னை மட்டும் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொன்னு நாங்க டீமா உட்காந்து ஒரு சிட்டி ஊரா பிளான் பண்ண போறோம். பிளான் பண்ணிட்டு நாங்க அதை அனௌன்ஸ் பண்ணிடுறோம். அடுத்த படத்துல கொம்பு சீவின் பண்ற அந்த ஹீரோயின் இருக்காங்க. அது வந்து நம்ம பொன்ராம் சாரோட படம். அது கம்ப்ளீட்டா நீங்க பொன்ராம் சார் எப்படி ஒரு படம் கொடுப்பாரோ அந்த மாதிரி இருக்கும். இது அன்பு சாரோட படம். அன்பு என்ன வே ஆஃப் ட்ரீட் பண்றாரோ அந்த மாதிரியான படம். அதுக்கு பொன்ராம் சார் அவரை என்ன வேல ட்ரீட் பண்ணிருப்பாரோ அந்த மாதிரி அந்த காமெடி, ஆக்ஷன், ஃபன், ரொமான்ஸ் எல்லாமே அதுல இருக்கும்.
படம்லாம் பண்ணிட்டு அப்புறம் ஃபேமிலி படம் வந்து அப்புறம் ஃபைட்ஸு ஆக்ஷனில் நிறைய இறங்குறாங்க. அதனால தான் இன்னைய வரைக்கும் எங்ககிட்ட கேமராவே இருக்காங்க. நீங்கள் வந்து எடுத்துருக்குள்ளேயே ஆக்ஷனில் இறங்குறீங்க. கொஞ்சம் லவ் படமும் பண்ணலாமே. எனக்குலாம் இந்த படத்தில் அப்பா பார்த்த பேர் இருக்கப்போ கொஞ்சம் லவ் இருக்கலாம்னு தோணுச்சு. பண்ணுவேன், கண்டிப்பா பண்ணுவேன். ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் முதல் படம் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்து வரும்போது லவ் வரும், காமெடி இருக்கும், எல்லாமே கலந்துதான் நான் பண்ண போறேன். ஆக்ஷன் ஹீரோ நான் இது வரைக்கும் நான் சொன்னது கிடையாது. நான் வந்து எல்லாமே நான் ட்ரை பண்ண போறேன். லவ் பண்ணுவேன். இப்போ பொன்ராம் சார் படம் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரூ அவுட் காமெடி இருக்கும், லவ் இருக்கும், சின்ன ஆக்ஷன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது இன்னொரு டைரக்டர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். சைன் பண்ணோடனே அதை நான் சொல்றேன். அது வந்து ஒரு மாதிரி லவ் ஸ்டோரியாவே போகும். ஸோ நான் எல்லாமே அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்றேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் நானும் பிளான் பண்ணல. எனக்கு டைரக்டர் கதை சொல்றாங்க, எனக்கு பிடிச்சிருக்க கதைக்கு ஏற்ற மாதிரி நான் சூஸ் பண்ணேன். அப்பா மாதிரி வருஷத்துக்கு 10 படம் பண்ணுவீங்களா? ஒரு அது வந்து இல்ல, அது வந்து சசிகுமார் சார் ப்ராஜெக்டுக்காக வளர்த்த முடியும் தாடி. அந்த ப்ராஜெக்ட் டைம் ஆனால அன்பு சார் வந்து அதுக்கு இல்ல நான் இந்த கெட்டப் அப்படியே எடுத்துக்கிறேன், முடி தாடி வெட்ட மாட்டேன்னு சொன்னதுக்காக அந்த இது அப்படியே பண்ணது. மற்றபடி அந்த இது படத்துக்காகன்ற இது கிடையாது. வருஷத்துக்கு 10 படம் பண்ணுவீங்களா? வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா பண்ணுவேன். ஆமா, அடுத்தது அதே கேப்டன் சினி கிரியேஷன்ல உங்களை வச்சு படம் பண்ணுவாங்கல்ல சார்? கேப்டன் அவங்களோட படம் திரையரங்குக்கு வரும்போது அம்மாவோட பேர் எப்படி இருக்கும்? இன்னைக்கு நீங்க முதல் தடவை உங்களோட படத்தை கேப்டன் பார்க்க வரீங்க, அவங்களோட உற்சாகம் எப்படி இருக்கு? அதான் சொன்னல, அம்மாவுக்கு வந்து இது வந்து ரொம்ப சந்தோஷமான நாள். நான் அம்மா வந்து அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு சந்தோஷமா நான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அம்மா நேத்து ஈவினிங் தான் ரொம்ப சந்தோஷமா நல்லா ஜாலியா சிரிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச அம்மா நேத்து நைட்டு தான் ரொம்ப நாள் கழிச்சு நல்லா தூங்குனாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அம்மாவுக்கு வந்து இன்னைக்கு என் படம் ரிலீஸ் ஆனது அவ்வளோ ஒரு பெருமையான நாளா அவங்க கருதுறாங்க. சார் இப்போ ஒன்று இல்லை சார், அதுக்கு யூனியன் ஒன்று இருக்கு, அது பண்ணாமல் கியூப் ஓப்பன் ஆகாது. அது லிட்டரலி யார் எப்படி அந்த நியூஸ் வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல. இது அதுதான் செல்லுமணி சார்னு ஒருத்தவங்க பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. அப்படிலாம் இருந்தால் படத்தை ரிலீஸே பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப பாசமா அம்மா. அதே மாதிரி உங்களுக்கு அந்நியார் எப்போ வர போறாங்க? அண்ணா ஒருத்தர் இருக்காரு சார், நீங்க டைம் தான் சார். நாங்க எதுவுமே யாருக்குமே வேணாம்னு சொல்றது இல்லை சார். நானும் ஏன் 8 வருஷம் படம் நடிக்கல, அது என் கையில இல்லை, டைம் தான். ஸோ எப்போ டைம் கூடி வருதோ கண்டிப்பா எல்லாமே நடக்கும் சார். தேங்க்யூ. போட்டேன்
நல்லா இருக்குங்களா? எல்லாம் ரெடினா ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது மாதிரிலாம் பண்ண